ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசில குளிச்சாலும் கங்கையில முங்கினாலும் தீர்க்க முடியாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நான் நிக்கிறேன். எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. விஜி இத பாரு அழாத. அது எல்லாத்தையும் நாம நேர்ல பேசிக்கலாம். இப்ப முதல்ல நீங்க 2 பேரும் இங்க வாங்க. வேண்டாண்ணா, உங்க முகத்தை பாக்குற தைரியம் எங்களுக்கு இல்ல. நான் எப்படி உங்க முகத்தை பாப்பேன்? மனசறிஞ்சு உங்ககிட்ட வந்து போய் சொல்லிட்டு எப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பேன்? இத பாரு, நீ மனசறிஞ்சு சொன்னியா இல்ல வேற வழி இல்லாம சொன்னியாங்கிறதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். இத பாரு விஜி, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்கிற. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கட் பண்றேன். என்ன வச்சு சொல்றான்? நம்மள அவங்க வீட்டுக்கு வர சொல்றாருங்க. வீட்டுக்கா? எதுக்கு? அது தெரியல, ஆனா வர சொல்றாரு. உனக்கு என்ன தோணுது? அண்ணன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லைங்க. சரி போலாம். என்ன சொல்றீங்க? ஆமா விஜி, இப்படி குற்ற உணர்வா கடந்து காலம் பூரா தவிக்கிறதுக்கு பதிலா நேரா போய் அவன் காலில் கூட விழுந்துடலாம். ஒன்றும் தப்பில்லை விஜி. ஒருவேளை அவன் அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி செஞ்ச தப்புக்கு தண்டனையை நினச்சி ஏற்றுக்குவோம். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றதும் சரிதான். ஓடி ஒளியறதை விட இது பரவாயில்ல. சரி வா போலாம். சரிங்க, போயிட்டு வந்துடலாம். கிளாஸை கழுவிட்டு தானே டீ போட்டேன். இந்த குடிங்க. அம்மா காப்பிம்மா. நீங்கள் கேட்ட டீமா. கல்யாணம். அம்மா, இந்த வீட்டில் நீ எத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்க? அது வந்துமா எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது வாசலில் சின்னதாக தென்னங்கண்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு பெருசாக வளர்ந்து நிறைய தேங்காயெல்லாம் வந்துருச்சுமா. அது சரி. அப்போ இத்தனை வருஷம் வேலை செஞ்சு என் பக்கம் நீ விசுவாசமா இருக்க மாட்டல்ல? அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா நான் இந்த வீட்டு வேலைக்காரம்மா. ஒரு நாள் உண்டை வீட்டுக்கு 2ஆம் பண்ண மாட்டேன் அந்த கல்யாணம்மா. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவம்மா நான். அப்படியா? ஆமாம்மா. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்றியா? சூர்யாக்கு நான் உன்கிட்ட இருந்து போனை வாங்கி வச்சிருந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்படியா சமாளிச்சிடுறா. அம்மா அது வந்துமா. அது மட்டும் இல்லம்மா, நந்தினியோட போனையும் நாம தான் வாங்கி வச்சிருக்கோன்னு அது எப்படி அவனுக்கு தெரியும்? சூர்யா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்தது யாரு? நீ தானே? ஐயோ நான் இல்லம்மா. அப்புறம் வேற யாரு? நந்தினியா? அது தெரியலையம்மா. அப்ப நீ தான் இந்த வேலையை பார்த்திருக்க. சூர்யா கிட்ட போய் இந்த மாதிரி எங்க 2 பேரோட போனையும் அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்கன்னு நீ போட்டு கொடுத்துருக்க. ஐயோ நிஜமா நான் சொல்லவே இல்லம்மா. நீ சொல்லலன்னா அப்புறம் எப்படா உங்க 2 பேர் போனும் எங்க கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு அவன் எங்களை கேள்வி கேட்கறான்? சொல்லு. அதுவும் உங்க 2 பேரையும் கொண்டு வந்து முன்னால நிறுத்தி வச்சுட்டு என்னமோ எங்களை திருட்டு பசங்களை விசாரிக்கிற மாதிரி விசாரணை நடத்தினானே. எங்களெல்லாம் பார்த்த முகத்துல திருட்டுக்களை வடிகிற மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தையோட முகத்தை பாரு, அப்படியே ராஜகலை அருவி மாதிரி உருண்டு ஓடிட்டு கிடக்குதுடா. மாப்பிள்ள அத்தை கொஞ்சம் ஓவரா போயிட்டு குறைச்சிக்க வா. அம்மா சொல்லுங்க. சொல்லு, சூர்யாக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா ஒருவேளை சின்னையா வந்து நந்தினிக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஃபோன் பண்ணுறப்ப ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்திருக்கலாம். அதனால் அவருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். இப்போ விட போகுது. அம்மா இந்த அறை எப்படி வளைச்சிருக்கும்னு எனக்கு தெரியும்டா. பாரு. என்னடா கிளாம் கிளாம்னு பெரிய சிபிஐ மாதிரி பேசிட்டு இருக்க?
குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணி துப்பறியறீங்களோ? ஏண்டா அவன் கிட்ட போய் போட்டு கொடுத்ததே நீங்க தானே. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது எப்படிரா? அவனே சுயநினைவு இல்லாம படுத்துக்கிட்டு இருப்பானா? அவன் போனை எடுத்து உங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் போன் இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சு எங்களை கேள்வி கேட்கறான். என் காதுல என்ன பூ சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் உங்க வேலைதான்னு எனக்கு தெரியாது. கதை ஸ்கிரீன் பிளே பண்றாரு. உங்ககிட்ட எல்லாம் போனை புடுங்கும் போதே அவன்கிட்டயும் போனை புடுங்கியாச்சு. அதுக்கப்புறம் எப்படிரா? ஏண்டா சோறு போடுறது நான், ஆனா விசுவாசத்தை அங்க காட்டுறீங்களோ? போடா போடா.